ஹாய் ஹலோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வாழை தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இது என்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா G9, அதாவது கிராண்ட் நைன்னு சொல்லுவாங்க. இது என்ன மாதிரி வாழைக்கன்றுனா டிஷ்யூ கல்ச்சர் வாழைக்கன்று இது. டிஷ்யூ கல்ச்சர்னால் என்னன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு இதுக்கும் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு. இப்போ இந்த தோட்டத்தில் இந்த ஃபீல்டில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா குருத்து புழு அடிச்சிருக்கு. குருத்து புழு அடிக்கிறதுனால என்ன பண்ணால் வாழையோட க்ரோத்தே அப்படியே ஸ்டாப் ஆயிரும். கரெக்டான டைமிங்கில் அந்த இந்த 6 மாதம்னா 6 மாதம் கிராப் மாதிரி தெரியாது. இதில் பார்த்தீங்கன்னா புழு சாப்பிட்டு அப்படியே அதோட கழிவை போட்டிருக்கு. இது மருந்தடித்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு மேலையில் உங்களுக்கு கிளியராக வந்துடும். இதோட கண்ட்ரோல் வந்துடும். இது கண்ட்ரோல் வரலனா அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சிவியராக அட்டாக் ஆயிருந்துச்சுன்னா குருத்தில் மருந்தை ஊற்றி விடுவாங்க. ஊற்றி விடுறதுனால என்ன ஆகுதுன்னா அது மூலிமா கண்ட்ரோல் வரும். இப்போ இது இது பார்த்தீங்கன்னா இது வஞ்ச் டாப் வைரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அஸ்வினி பூச்சி மூலிமா இது மாதிரி வாழைக்கன்று ஒரு மாதிரி புதர் மாதிரி ஒரு இதாக இருக்காது. நார்மலான வாழை மாதிரி இருக்காது. இதுதான் அந்த அஸ்வினி பூச்சி. இதை இங்கிலீஷில் ஏபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மற்ற வாழைக்கன்றுக்கும் பரப்பக்கூடியது. இது மருந்தடித்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. அவ்வளோதான். இந்த 2 ப்ராப்ளம் தான் இந்த ஃபீல்டில் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஃபீல்டோட பார்க்குறேன். பை.